ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2020ஓட எண்டுக்கு வந்துட்டு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக எல்லா பிராண்ட் தரப்புல வந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் தொடர்ந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்னதான் கொரோனா பேண்டமிக்கெல்லாம் இருந்தாலும் கூட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ்லையோ சேல்ஸ்லையோ எந்த குறையும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் சொல்லுவேன். என்ன ரெட்மி தரப்புலேருந்து மட்டும் கொஞ்சம் கம்மியான நம்பரில் தான் இந்த இயர் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற விதத்தில் ஷியோமி எங்களோட இன்னொரு சப்ராண்டான போக்கோ தரப்புலேருந்து இந்த இயர் இந்தியாவில் சூப்பராக ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஷியோமி போக்கோ அப்படிங்கிற சப்ராண்டை 2018 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த பிராண்ட் தரப்புலேருந்து போக்கோ F1 அப்படிங்கிற சூப்பரான ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் 2019 ஃபுல்லாக பெருசாக எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பிராண்ட் தரப்புலேருந்து வரல. இந்த 2020 மறுபடியும் போக்கோ இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டும் மொத்தமாக 5 ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபலாக அதுக்கு மேலேயே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் சூப்பரான ப்ரைஸ்க்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அவங்களோட இன்னொரு பிராண்டான ரெட்மி தரப்புலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். என்னதான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணாலும் அந்த ரெட்மி கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஏட் இல்லாத யூஐ கிடச்சிது, ஒரு சில பெஸ்ட்டான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடச்சிது. அதே ப்ரைஸ்க்கு சில நேரங்களில் அதை விட கம்மியான ப்ரைஸ். அதனால் நீங்கள் என்னதான் ரீபிராண்டிங் பண்ணாலும் போக்கோ பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் சரி குளோபலாகவும் சரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, 2020 எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா பிராண்ட் தரப்புல வந்து பெஸ்ட் 5 ஸ்மார்ட் ஃபோன் இல்லை பெஸ்ட் 10 ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் 2020 சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் பெஸ்ட் 5 போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தாங்க. நானும் அதான் ஃபஸ்ட் வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஏன்னா அதான் ரொம்ப ஈஸி. போக்கோ மட்டும்தான் இந்த இயர் 5 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5மே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் காமனாக அந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் போக்கோ F1 ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போக்கோ F1 ஸ்மார்ட் ஃபோன் 2018 லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஃபோனை இந்த லிஸ்ட்டில் சேர்த்த முடியாது. இருந்தாலும் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் இந்த லிஸ்ட் நான் மேக் பண்ணியிருந்தேன்னா கன்ஃபார்மாக சேர்த்திருப்பேன். அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 2.5 வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன். இதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுறது அவ்வளோக்கா பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் நான் இப்போ இந்த லிஸ்ட்டில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வைக்கல. இந்த வீடியோவில் இந்த இயர் போக்கோ தரப்பு லான்ச் பண்ணியிருக்க பெஸ்ட் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த 5 ஸ்மார்ட் ஃபோனுமே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அது எந்த விதத்தில் ரேங்கிங் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்களில் ஓப்போ, விவோ, சாம்சங், ரியல்மி, ரெட்மி என்னவெல்லாம் பிராண்ட் இருக்கோ எல்லாத்தோட டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் 2020 வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்களே சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட் 5 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பெஸ்ட்டான 5 ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000, 20,000, 30,000, 15,000, 50,000 பெஸ்ட் 5 ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் 5 கேமரா ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நீங்கள் போய் கமெண்டில் சொல்லுங்கள். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக மேக் பண்ணி கூடிய சீக்கிரமாக நம்ம சேனல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்பா, இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இன்ட்ரோ இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதுக்கு மேலே பேச வேண்டாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ C3. நம்ம சேனலில் போக்கோவோட 5 ஸ்மார்ட் ஃபோனையுமே கவர் பண்ணிட்டோம். இந்த C3 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் நம்மளால் கவர் பண்ண முடியல. 4 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலில் வாங்கி அன்பாக்சிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கேமிங் வீடியோ, பேட்டரி டெஸ்ட் என்னவெல்லாம் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கார்டு, அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் 3GB RAM, 32GB மெமரி கொடுத்தாங்க. நார்மலாக இதை 7,500 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான நேரங்கள் ஆஃபரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7,000 கிடைக்குது. 4/64 9,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. சில நேரங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் 8,000 கிடைக்குது. 7,000 ரூபா 7,500 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போக்கோ C3 விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையவே கிடையாது சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.53 இன்ச் HD+ ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய வாட்டர் ஸ்டைல் நாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு 12 டோன் ஃபினிஷ் கொடுத்து கீழே டெக்ஸ்ட் டிசைன்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக 13 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. MIUI 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ஏட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பியூரான Android 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது போக 5000 mAh மேசிவ் பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. பவர்ஃபுல்லான ஹீலியோ G35 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நிச்சயமாக 7,000க்கு இது வாங்கலான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். இதுக்கு P2I வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டின்னு வரப்போ போக்கோ ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10,000க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா போக்கோவோட M2 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ M2 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் 6GB RAM, 64GB மெமரி கொடுக்குறாங்க. இதை இப்போ 11,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 10,500 தான் இதை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோனை 10,000க்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா போக்கோ M2 நிச்சயமாக வாங்கலாம். டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் 110,000 2020 லிஸ்ட் எடுத்தாலும்
Poco M2 தான் என்னோட லிஸ்ட்டில் டாப் ஆஃப் த டேபிள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது அதோட டிஸ்பிளேவாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம காட்டுறது அந்த டிஸ்பிளே தான். அண்டர் 10,000 எல்லா பிராண்டுமே ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. போக்கோ மட்டும்தான் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி இதில் ரொம்ப சூப்பராக வேறு லெவல் இருக்கும். இது கார்னிவல் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ளூ கலர், ரெட் கலர், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் மாதிரி, கிரே கலர் மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிசைன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு நீட்டாக டெக்ஸ்டைல் டிசைன் எல்லாம் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு எடுத்தடிக்கிற மாதிரி மொக்கையாக தான் இருக்குது. போக்கோ X2க்கு இந்த ஸ்டார்டிங்கில் அதான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இங்கே குவாலிட்டின்னு வரப்போ ரொம்ப சூப்பராக அந்த P2i வாட்டர் ஃபுல்லாக இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 13 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப், 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சம்திங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் பாக்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இல்லை. இருந்தாலும் பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பவர்ஃபுல்லான மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் MIUI 12 ரன் ஆகுது. MIUI 11 ரன் ஆகிட்டு இருக்கு. 12 அப்டேட் ஒரு சில ஃபோனுக்கு வந்துச்சு, இன்னும் ஒரு சில ஃபோனுக்கு கூடிய சீக்கிரமாக வந்துடும். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android தான் கொடுக்குறாங்க. ஹை எண்டா 6128 கொடுக்குறாங்க. அதை 12,500 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்பப்போ ஆஃபரில் 11,000 கிடைக்கும். 6GB RAM எல்லாம் அண்டர் 10,000க்கு போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுக்குறாங்க. நிச்சயமாக கேமிங்க்கு இது ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவோட M2 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4GB RAM 64GB மெமரி பேஸ் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இதை 14,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இதே ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ரெட்மி நோட் 9 Pro அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணி ரீபிராண்ட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதில் ஏட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏட்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அண்டர் 15,000க்கு பெஸ்ட்டான சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே நார்மலாக 60 Hz செட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே டிஸ்பிளேக்கு கார்னிவல் கிளாஸ் 5% யூஸ் பண்ணி சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. பேக் சைடும் ப்ரீமியமான கிளாஸ் பில்ட் கொடுத்து அதுக்கும் கொய்னா கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. பேக் சைட் சிமெட்ரிக் அலைன்மெண்ட்டில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் கொய்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் பேக் சைட் மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பிளாக் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர்னு சொல்லிட்டு 3 கலருமே பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கிளாஸ் பில்டுமே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. வெயிட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் ஸ்னாப்டிராகனோட 720G ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 13,000 ப்ரைஸ் பாயிண்ட், 14,000 ப்ரைஸ் பாயிண்ட்லாம் ஸ்னாப்டிராகன் 720G ப்ராசர் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவல் இருந்துச்சு. இங்கே பேக் சைட் 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப், 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சொல்லிட்டு கேமராவுமே சூப்பராக கொடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android கொடுக்குறாங்க. பெரும்பாலான நேரங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் 13,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. 664 15,000க்கும் 628 17,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவோட X3. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் போக்கோ தரப்பு வந்து சொந்தமாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அண்டர் 20,000க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிசைன் வரப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தலாம். இதோட பேசிக் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 664 17,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 628 18,500க்கும் ஹை அண்ட் 828 20,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஃபரில் இதோட 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பெரும்பாலான நேரங்களில் லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே 16,000க்கு தான் கிடச்சிட்டு இருக்கு. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு 10-20 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஆஃபரில் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த வருஷமும் வாங்கலாம். ஏன்னா ஆஃபர் தொடர்ந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா போக்கோ டேஸ்னு சொல்லிட்டாச்சும் ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு கேமிங்க்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனில் ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் உண்மையாலுமே வேறு லெவல் இருந்துச்சு. 240 Hz டச் சாம்பிங் ரேட், அது போக டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 3 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு. இதுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12 தான் ரன் ஆச்சு. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 6000 mAh மேசிவ் பேட்டரி, அதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருந்தாங்க. கேமரான்னு வரப்போ 64 மெகா பிக்சல் சோனி கேமரா பிரைமரி கேமரா கொடுத்துருந்தாங்க. 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் லென்ஸ் சென்சார் கொடுத்தாங்க. செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தாங்க. கேமரா குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே தரமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மொக்க பண்ணிட்டாங்க. இங்கே கிரே கலர், ப்ளூ கலர்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பேக் சைட் பார்க்குற கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போக்கோன்னு சொல்லிட்டு பெரிய சைஸில் டிசைன், நடுவான டெக்ஸ்டர் டிசைன், அதுக்கப்புறம் ஒரு ஹெக்ஸகன் மாடியூலில் கேமரா கொடுத்து அதுக்குள்ளே ரவுண்ட் மாடியூலில் கேமரா செட்டப் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பிளாஸ்டிக் பேக் கொடுத்து 225 கிராம் வெயிட், 10.08 mm திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாக்கெட்டில் வைக்கவே முடியல. வச்சாலும் ஃபேன் கீழே கண்டுள்ள அளவுக்கு இந்த ஃபோன் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுதான் போக்கோ X3யோட ஒரு மேஜர் ட்ராபேக். அதுக்கப்புறம் கேமராவுமே
ஒரு ட்ராபேக் தான். அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 7th பிளேஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த இயர் லான்ச் பண்ணதுலேயே பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் நான் சூஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோவோட X2. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் 664 இந்த இயர் ஸ்டார்டிங்கில் 16,000க்கு லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் சேலியெல்லாம் 15,000க்கு தான் சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ஜிஎஸ்டியில் ஹைக் ஆனதுக்கப்புறம் 17,500 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நார்மலாக ஆஃபரில் 2,500 குறைச்சி எப்போவுமே அதை 15,000 தான் கொடுக்குறாங்க. மறுபடியும் பழைய ப்ரைஸ் தான் இப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லணும். 6,128 18,500க்கும் ஹை அண்ட் 8,256 21,500க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே ஒரு 2,500 குறைச்சதா எப்போவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், அதே 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் கொடுத்தாங்க. என்ன டுவல் பஞ்சுவல் டிஸ்பிளே, ரைட் கார்னரில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாங்க. ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட்டில் இந்த ஃபோனை தான் கொடுத்தாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் இருந்துச்சு. இங்கே 64 மெகா பிக்சல் சோனியோட IMX 686 சென்சார் கொடுத்தாங்க. குவாலிட்டியும் வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொல்லணும். இப்போ வரைக்குமே 20,000 செக்மெண்ட்டில் ரொம்ப கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்னா நான் Poco X2 தான் சொல்லுவேன். இங்கே பேக் சைட் ப்ரீமியமான கிளாஸ் பில்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன், பர்பிள் கலர், ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. எதுவுமே பார்க்க சைக்கிள் இருந்தாலும் ப்ரீமியமான கிளாஸ் பில்ட் கொடுத்து அதுக்கு பேக் சைட் P2I வாட்டர் ப்ரூஃப் கார்னிவல் ஸ்பைப்ரஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் டிசைன் ப்ரீமியமாக இருந்துச்சு. ஆனால் லுக் வைஸ் அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் கேமரா, டிஸ்பிளே எல்லாமே வேறு லெவல் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 730G ப்ராசஸர், 4500 mAh பேட்டரி, அதுக்கு 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. பேட்டரி பேக்கப் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுவும் ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் நார்மலாக 60 Hzல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். செல்ஃபிக்கு ஒரு 20 மெகா செல்ஃபி கேமரா கொடுத்தாங்க. இந்த ஃபோனுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 17,500க்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி, 15,000க்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் டைம் அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணப்போ சரி, இப்போது சரி, 15,000க்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 15,000 அப்படிங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பட்ஜெட் செக்மெண்ட், அது 2,000 கம்மியாக இருந்தாலும் சரி, 2,000 அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா Poco X2 கண்ணை மூடி சூஸ் பண்ணலாம். மை ஃபேவரட் ஃபோன் சொல்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்டரி மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதுவே நான் பெரிய ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன். இவ்வளோ தான் என்னோட பெஸ்ட் பை லிஸ்ட். இதே மாதிரி உங்களோட பெஸ்ட் 5 ஸ்மார்ட் ஃபோன் 1 2 3 4 5 சொல்லிட்டு ரேங்கிங் கொடுத்து மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், எந்த பிராண்டோட பெஸ்ட் பை வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி அந்த டாப் 5 லிஸ்ட்டும் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் ஒரு பெரிய வீடியோ. மறக்காமல் நம்ம டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.